ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் ஹலோ மம்மி, மலையாள திரைப்படம். சப்டைட்டில் அவைலபிளாக இருக்குது. வைஷாக் எல்லாம் டைரக்ஷனில் ஐஸ்வர்யா லட்சுமி, சராஃபுதீன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம சராஃபுதீனுக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் ஒரு அரேஞ்சு மேரேஜ் நடக்குது. பட் ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் நடந்ததுக்கு பிறகு அவர் தன்னோட பொண்ணு வீட்டுக்கே இவர் வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி வராரு நம்ம ஹீரோ. பட் ஆனால் அந்த வீட்டில் ஒரு சில அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்குது. அது என்னன்னா, அந்த ஐஸ்வர்யா லட்சுமியோட அம்மா, இறந்து போன அம்மாவோட ஆவி அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஆவி பல கண்டிஷன்களை வச்சுட்டு இருக்குது. வீடை சுத்தமாக வச்சுருக்கணும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், வீட்டை ரொம்ப க்ளீனாக இருக்கணும், இல்லைனா அதுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவங்க அதை மீறி ஏதாவது அந்த தப்பு செஞ்சாங்கன்னா அது உடனே அவங்கள அடிக்கும், துன்புறுத்தும், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது. இது தெரியாமல் நம்ம ஹீரோ இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துடுறாரு. வந்ததுக்கு பிறகு அங்கே நடக்கக்கூடிய காமெடி தான் இந்த படத்தோட கதையாக எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு ஹாரர் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹாரர் எலிமெண்ட் கிடையாது, ஒரு காமெடி, டோட்டலாக காமெடி தான் இந்த படத்தோட மெயின் பேஸாக வச்சுருக்கிறாங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு தான் சொன்னேன். ஒரு சில இடத்துல நம்மளே மறந்து ரசிக்கும்படியாக, சிரிக்கும்படியான சீன் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறது இவர் முதல்ல பொண்ணு பார்க்க வரும்போதே காஃபி பிளேட் விழுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அதே போல் ஐஸ்வர்யா லட்சுமி வீட்டுக்கு வரும்பொழுது நாயெல்லாம் குலைக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுற சீனாக இருக்கட்டும். அதே போல் இவர் இந்த ஃபஸ்ட் நைட்டு சீனாக இருக்கட்டும். அதே போல் பாத்ரூமில் தான் ப்ரைவேசி இருக்கும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சீனாக இருக்கட்டும். ஏன்னா அந்த பாத்ரூமில் தான் அந்த பேயோட தாக்கம் இருக்காது. அதனால் நம்ம ஹீரோ ஆகணும், எதோ ஒன்று செஞ்சிட்டாலும் உடனே போய் பாத்ரூமில் போய் ஒளிஞ்சுக்குவார். அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதே போல் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ஒரு டவுட் வருது, என்ன பேய்ங்கிறா, இவ தான் ஏதோ பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவரோட ஃப்ரெண்டை வச்சு பர்ஸெல்லாம் அடிக்க சொல்லி ஒரு கலாட்டா பண்ணுவார். அந்த சீனும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதோட பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் இவங்க ஃபேமிலியை டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பைனாகுலரில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த சீன் அந்தளவுக்கு காமெடியாக இல்லை. பட் ஆனால் அதெல்லாம் படத்தை ஒரு லென்த்தியாக தான் கொண்டு போணுச்சுன்னு சொல்லுவேன். அதே போல் இவங்க நம்ம பேசிக்கிட்டா பழகினா தானே நம்ம அம்மா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மெசேஜ் மூலமாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய சீனாக இருக்கட்டும். இதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட தாக்குதலேருந்து மீண்டாரா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹாரர் கலந்த காமெடி மூவின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஹாரர் எலிமெண்ட்டு சுத்தமாக கிடையாது. காமெடி தான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு மலையாளத்தில் எந்த படத்தையும் காப்பி அடிக்காமல் ஒரு காமெடி கொடுக்க நம்ம டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கண்டிப்பாக டைம் கிடச்சா பாருங்கள். கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்கும் இந்த படம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.